கூட்டணி கட்சிகளுக்கு குறையும் சீட்டு, புதிய வரவுகள் வைத்த வேட்டு, யாருக்கு எத்தனை, அறிவாலயம் புது கணக்கு. இது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். திமுகவை பொறுத்தவரை அடுத்தடுத்த அரசு திட்ட அறிவிப்புகள், உறுப்பினர் சேர்க்கை மும்முரங்கள், நிர்வாகிகள் களையெடுப்பு அப்படின்னு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தீயாய் வேலை செய்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கமோ கூட்டணி கூடாரத்துக்குள் நுழையவிருக்கும் எதிர்த்தரப்பு முகாம் கட்சிகளால் கூட்டணிக்குள் வேட்டு வைத்தது போல் ரியாக்ஷன்கள் களை கட்டுகின்றன. இவற்றையெல்லாம் சமாளிக்க திமுக தலைமை எடுத்திருக்கும் உத்தி என்ன, ஸ்டாலின் போடும் புது கணக்கு என்ன என்பதுதான் தற்போது லேட்டஸ்ட் அரசியல் வட்டார ஸ்கூப். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவுவதாகவே இதுவரை சூழல்கள் அப்படிதான் தோன்றுது. குறிப்பாக திமுகவினுடைய கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், இந்த அணிகள் தான் 4 முனையா போட்டியிடும் அப்படின்னு தெரியுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிற ஒன்றா இருக்குது. அதாவது இந்த கூட்டணியில் 2019க்கு முன்பிருந்த இந்த கூட்டணி அப்படியே எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் அப்படியே ஒன்றுபட்ட ஒரு கூட்டணியாக இருக்காங்க. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு இந்த கட்சிகள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிறு சிறு கட்சிகளும் அமைப்புகளும் கூட திமுகவுக்கு ஆதரவாக இந்த நிமிடம் வரைக்கும் இருக்காங்க. ஆனால் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பாஜக அப்படிங்கிறது தான் அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியாக இருக்குது. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக, பாமக கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை இதுவரைக்கும் கூட்டணி குறித்து அவங்க இன்னும் அறிவிக்கல. கட்சிகள் அதிருப்தி. அதிமுக ராஜ்யசபா சீட்டு வழங்காததுனால தேமுதிகவுக்கு அதிமுக மீது அதிருப்தி இருக்கிறதாக தெரிகிறது. இதனால விஜயகாந்த் ஆக்டிவா இருந்த வரைக்கும் திமுக கடுமையாக எதிர்த்து விமர்சனங்கள்லாம் பண்ணிக்கிட்டு வந்தார். ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் இப்போ கொஞ்சம் திமுக மீது சாஃப்ட் கார்னர் காட்டுறது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அவரது இல்லத்திற்கே சென்று உடல்நல விசாரிக்கிறதுக்காக சந்திச்சிருக்காரு. அப்போது கூட்டணி குறித்தும் பேசப்பட்டதெல்லாம் தகவல்கள் வலம் வருகின்றன. இதனால திமுக கூட்டணிக்குள்ள இடம்பெறலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே நேரத்தில் அதே போல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் திமுக மீது அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்சி வேற யாரும் கிடையாது, மதிமுக தான். எப்படி தேமுதிகவுக்கு அதிமுக ராஜ்யசபா சீட்டு வழங்கலையோ அதுபோல் இந்த முறை திமுக கூட்டணியில் இருந்த மதிமுகவுக்கு வைகோ அவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்கலை. அதுக்கு பதில் மக்கள் நீதி மையம் கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது அவங்களுக்கு மதிமுகவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. வெளிப்படையாக இதுவரைக்கும் அவங்க கூட்டணி குறித்து எதுவும் பேசாவிட்டாலும் திமுக அழைப்பு விடுத்தும் சில நிகழ்ச்சிகளை எல்லாம் அவங்க புறக்கணிச்சுக்கிட்டு வராங்க. அதனால கூடிய விரைவில் அவங்க அணி மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்களும் திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம் அப்படின்னு மதிமுகவை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அவங்க கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய விரைவில் மதிமுக திமுக அணியிலிருந்து வெளியேறி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படின்னும் பேச்சுக்கள் வலம் வருகின்றன. துரை வைகோ மோடி சந்திப்பு. அதாவது அண்மையில் வைகோ அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வெளியே என்ன பேசினார் அப்படின்னா, எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எம்மி அளவு கூட பாஜகவோடு மதிமுக உறவு வைக்காது அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இவர் பேசின அடுத்த நாளே டெல்லியில் துரை வைகோ அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தது தான் ஹாட் டாப்பிக்காக பேசப்படுது. அதாவது பிரதமர் மோடி அவர்கள் எதிர்க்கட்சி எம்பிக்களை அவ்வளவு எளிதாக சந்திக்க அப்பாயின்மெண்ட் தர மாட்டார். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தமிழக பிரச்சனைக்காக திமுக எம்பிக்கள் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டிருந்தாங்க முன்பு காலத்தில். அப்போ நேரமும் ஒதுக்கியிருந்தார். அதுக்காக பிரதமர் அலுவலகம் முன்பு திமுக எம்பிக்கள் எல்லாமே காத்திருந்தாங்க. ஆனால் எல்லாரையும் மோடி அவர்கள் சந்திக்கல. டிஆர் பாலு மட்டுமே அனுமதித்து அவர்கிட்ட மட்டும்தான் பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில் துரை வைகோவுக்கு அவ்வளவு எளிதாக இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி வேற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ எப்படி மதிமுக கடைசி நேரத்தில் அணி தோவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. கூட்டணி கட்சிகளுக்கு செக். அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இந்த முறை தேர்தலுக்கு முன்பு ஓராண்டுக்கு முன்பே சீட்டு குறித்தெல்லாம் பொது வெளியில் பேச தொடங்கிட்டாங்க. அதாவது கடந்த முறை போன்று குறைந்த தொகுதிகளை எல்லாம் பெற மாட்டோம், அதிக தொகுதிகளை கேட்போம், ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
இப்படி நெருக்கடி தரக்கூடிய கட்சிகளுக்கு பதிலடி தர ஸ்டாலின் அவர்களும் தயாராகிட்டாரு. அதனால இந்த முறை பார்த்தோம் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட சந்திப்பு, அது மட்டும் இல்லாமல் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோட தொலைபேசி வழியான பேச்சு அப்படின்னு அடுத்தடுத்த காய் நகர்த்துகள் கூட்டணி கட்சிகளுக்கு கிளியை ஏற்படுத்தியிருக்கு. இதுல மதிமுக மறைமுகமா பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சந்தேகிக்கப்படும் திமுக என்ன கணக்கு போடுது அப்படின்னா, ஒருவேளை மதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் தேமுதிகவை உள்ள அழைச்சிக்கலாம். கண்டிப்பா அவங்க 12 சீட்டுகள் கேட்குறாங்க. 9 சீட்டு வரை கொடுக்கலாம் அப்படின்னும் திமுக நினைக்குதான். யாருக்கு எத்தனை சீட்? அதாவது பாமகவில் அன்புமணி பாஜக நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. அதே போல ராமதாஸ் அவர்கள் வேற ஒரு கூட்டணி நாட வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்காரு. அவர் கண்டிப்பா திமுக கூட்டணியை தான் எதிர்நோக்கி இருக்கிறதுனால ஒருவேளை ராமதாஸ் அணி திமுக கூட்டணிக்குள்ள வந்தா அவருக்கு ஒரு 15 சீட்டுக்களை வழங்க வேண்டும் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்கா. இதுக்காக ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் கடந்த முறை ஒதுக்கி இருக்காங்க இல்லையா, அந்த தொகுதிகளிலிருந்தே பிரித்து பாமக ராமதாஸ் அணிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற கணக்கு வச்சிருக்காங்களா. அதாவது கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு 25 தொகுதிகளை திமுக தலைமை வந்து வழங்கியிருந்துச்சு. ஆனால் அதில் வந்து 18 இடங்கள்லாம் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. அதே போல் 2 இடதுசாரி கட்சிகளும் தலா 2 தொகுதிகள் தான் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. அதே போல் மதிமுக, விசிக 4 தொகுதிகள் வந்து வென்றாங்க இந்த முறை. அதனால காங்கிரஸுக்கு ஒரு 25 அப்படிங்கிறத வந்து இந்த முறை ஒரு 20 குறைச்சிடலாம். இவங்கெல்லாம் எங்கெங்க வெற்றி பெற்றாங்களோ அந்த வெற்றி பெற்ற தொகுதிகளை மட்டுமே கொடுக்கலாம். அதாவது மதிமுகவுக்கு ஒரு 4, விசிகாவுக்கு ஒரு 4 அப்படின்னு கொடுத்துடலாம். 2 இடதுசாரிகளுக்கும் தலா ஒரு 3 கொடுத்து மொத்தம் 6 அப்படின்றத அவங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த 34 தொகுதிகளை அவங்களுக்கு கொடுத்துடலாம். மீதி 200ல் உதயசூரியன் சின்னத்தை நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்களாம். 200ல் உதயசூரியன், அதாவது 200 தொகுதிகளில் கண்டிப்பாக உதயசூரியன் சின்னத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு திமுக தலைமை ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த முறை வந்து பிரேமலதா விஜயகாந்த், ஓ பன்னீர்செல்வம் அவரெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சார் இல்லையா. இதன் பிறகு முதல்வர் அவர்களுடன் உடல்நலனை விசாரிப்பதற்காக கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளிலிருந்து திருமாவளவன், இரா முத்தரசன், பே சண்முகம் இவங்கெல்லாம் போய் கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல்வரை விசாரிச்சாங்க. அப்போ உடல்நலம் மட்டுமா பேசுவாங்க, அப்போ கூட்டணி குறித்தும் சில விஷயங்கள் அவங்களுக்கு இருந்த சந்தேகங்களையும் கேட்டதா தெரியுது. குறிப்பாக பிரேமலதா விஜயகாந்த், ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு குறித்தும் என்ன கூட்டணி கணக்கில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கண்டிப்பாக 34 தொகுதிகளை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு இருக்கும். மீதி 200 தொகுதிகளில் வந்து உதயசூரியன் சின்னத்தை நிறுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது 200 தொகுதிகள்லையும் திமுக போட்டியிட போகிறதில்ல. சில கூட்டணி கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னத்தில் இடங்களை வழங்கலாம் அப்படின்னு நினச்சதா சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து இதில் காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இதுக்கெல்லாம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியாது. ஏன்னா அவங்களாம் தேசிய கட்சிகள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள்லாம் அப்படி இல்லையே, அதனால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடலாமே அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதாகவும், ஆனால் திருமாவளவன் நாங்கள் இப்போ தான் தேர்தல் ஆணையம் எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க, இந்த சூழ்நிலையில் நாங்கள் மறுபடியும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறது நல்லா இருக்காது, நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடந்த முறை நீங்கள் எத்தனை தொகுதிகள் வென்றீங்களோ அந்த தொகுதி மட்டும் உங்களுக்கு ஒதுக்க முடியும் அப்படின்னு கராராவும் ஸ்டாலின் அவர்கிட்ட பேசினதாகவும் சொல்கிறாங்க. மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி இந்த கட்சிகளுக்கெல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுற மாதிரி சீட்டுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை கம்யூனிஸ்டுகளுக்கு தலா 3 தொகுதிகளுக்கு மேல ஒதுக்க முடியாது அப்படின்னு கராரா சொன்னதாகவும் பேசிக்கிறாங்க. எங்கே செல்லும் இந்த பாதை? அதாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் முதல்வர் ஸ்டாலினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு வந்தா ஓகே, இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா புதிய வரவுகளாக வரக்கூடிய தேமுதிக, பாமக, ஏன் ஓ பன்னீர்செல்வம் ஆரம்பிக்கக்கூடிய புதிய கட்சி கூட கூட்டணிக்கு வரலாம், அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திச்சிடலாம் அப்படின்னு திமுக தலைமை நினைக்குதா. அதே சமயம் சீட்டு விவகாரத்தில் ரொம்பவே கரார் காட்டினா கூட்டணி கட்சிகளும் வேறு கணக்கை வச்சுருக்காங்க. குறிப்பாக திருமா அவர்கள் சீட்டு குறைக்கப்பட்டால் இந்த முறை கூட்டணி மாறிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாக அவருக்கு வந்து அதிமுகவோடு பாஜக இருக்கிறதுனால சித்தாந்த ரீதியாக அந்த கூட்டணி அவருக்கு ஒத்து வராது. அதே சமயம் தாவேக்காவோட அவர் கூட்டணி வைக்கிறதுல எந்த ஒரு சித்தாந்த ரீதியான பிரச்சனை இல்லை. அதனால் அவர் கடைசியாக விஜய் கூட போகவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் தாவேக்காவில் 20 தொகுதிகளுக்கு மேலே விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுறாங்க. அப்படி ஒருவேளை திருமா வெளியேறினால் அவர் கூடவே 2 இடதுசாரி கட்சிகளும் சிபிஎம், சிபிஐயும் வெளியேறும். அவங்களுக்கும் வந்து ஒரு 12 தொகுதிக்கு மேலே தாவேக்கா வழங்கும். அப்படி ஒரு புதிய 3வது அணியாக அந்த தேர்தலை வந்து சந்திக்கிறதுக்கு இந்த அணி தயாராகும் அப்படின்னும் பேசப்படுது. அதே சமயம் மதிமுக அப்படி அவங்களுக்கு சீட்டு குறைக்கப்பட்ட பட்சத்தில்
அவங்களும் வந்து தங்களுடைய கட்சி அங்கீகாரம்லாம் பெறணும்னு சொல்றதுனால ஒரு 12 சீட்டுகளுக்கு மேலே அதிமுக பாஜக கூட்டணியில் அவங்க பெற்றுட்டு அவங்க அதிமுக பாஜக கூட்டணி பக்கமும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் போய் அவ்வளோ தொகுதிகளை பெறுவது ஓகே, அதுலெல்லாம் வெற்றி பெற முடியுமா, அதில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்ற கேள்விகளும் இருக்குது. ஆனால் ரொம்பவும் சீட்டுகள் குறைக்கப்பட்டால் அந்த முடிவை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நாம இது குறித்து திமுக தரப்பில் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அபிஷியலாகவே கேட்டுடலாம்னு சொல்லிட்டு திமுக செய்தி தொடர்பாளர் பிடி அரசகுமார் தொடர்பு கொண்டு கேட்டோம். இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்களே, இப்படி ஒரு தகவல்கள்லாம் வருது, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் டிசம்பர் மாதத்து இறுதியில் தான் தொகுதி பங்கீடு குறித்தெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ முதல்வர் அவர்களுடைய உடல்நலனை விசாரிக்கிறதுக்காக அந்த சந்திப்புகளெல்லாம் வச்சு அரசியல் சாயம் பூச நினைக்காதீங்க. திமுகவுடைய கூட்டணிக்குள்ள பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு அதிமுக பாஜக கனவு காண்றாங்க. அந்த கனவு என்னைக்கும் பலிக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், எந்தெந்த கட்சி எங்கெங்கே மாறப்போகுது, கூட்டணி என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம்.